அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மாயப்பறவை. ஒரு நாட்டோட இளவரசன். அவன் தன்னோட நண்பனோட குதிரையில நாட்டை சுத்தி பார்க்க கிளம்புறான். அப்போ அவனோட தந்தை மகத நாட்டு ராஜா, மகனே, ஊரின் எல்லையில ஒரு தீவு கடலுக்குள்ள இருக்குது, அங்க மட்டும் போயிராத. அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே இதுவரை உயிரோட அங்கிருந்து திரும்பியதே இல்லை. அதனால அந்த தீவுக்கு மட்டும் போகாத அப்படின்னு சொல்றாரு. இளவரசனும் தன்னோட தந்தை சொன்னதுக்கு சரின்னு தலையாட்டிட்டு ஆசி வாங்கிட்டு கிளம்பிடுறான். இளவரசனும் அவனோட நண்பனும் நல்லா சந்தோஷமா ஒவ்வொரு ஊரா போய் சுத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கும் அவங்களோட குதிரைக்கும் ரொம்பவே களைப்பாயிருது. ஒரு மரத்தோட நிழல்ல ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த நேரம் அந்த வழியா ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாரு. இவங்க கிட்ட, என்ன தம்பிகளா, உங்களை இந்த ஊர் பக்கம் பார்த்ததே இல்லையே, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்க, இவங்க ரெண்டு பேரும், நாங்க வெளியூரு, ஊரை சுத்தி பார்க்கணும்னு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதோ தெரியுது பாருங்க ஒரு தீவு, அங்க மட்டும் போயிடாதீங்க. அங்க போனவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. அதனால அங்க மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இளவரசனுக்கு இவர் சொல்வதையும் தன்னோட தந்தை சொன்னதையும் கேட்ட பிறகு எப்படினாலும் அந்த தீவுக்கு போய் என்னதான் இருக்குன்னு பாத்திரணும்னு தோணுது. நண்பன் கிட்ட போகலாமா அப்படின்னு கேக்குறான். அவன் வேணாம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன செய்ய, அதனால அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்றான். நம்ம இளவரசன் கேக்குற மாதிரி தெரியல. அந்த தீவுக்கு போகணும்னு முடிவெடுக்கிறான். அங்க படகு ஒண்ணு இருந்தது. ஆனா படகு ஓட்டுவதற்கு ஆளே இல்லை. இவனே படகை ஓட்டிக்கிட்டு தீவை நோக்கி கிளம்பிட்டான். அந்த தீவுல ஒரே ஒரு அரண்மனை தான் இருக்குது. அந்த அரண்மனையை சுத்தி தண்ணீர் தான் இருந்தது. அரண்மனைக்குள்ள போறான். அங்க யாருமே இல்லை. பெரிய அரண்மனை போக போக போய்கிட்டே இருந்தது. அப்படியே அரண்மனைக்கு பின்வாசல் வழியா போறான். அங்க ஒரு பூந்தோட்டம் இருந்தது. அங்க ஒரு ஊஞ்சல்ல ஒரு பெண் சோகமா உட்கார்ந்திருந்தா. அவளை பார்த்ததுமே அவளும் இவனை பாக்குறா. இவனுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவளும் சந்தோஷமா இருந்தா. அவள் பேரழகியா இருக்கா. இது நாள் வரைக்கும் இவ்வளவு பேரழகிய இவன் பார்த்ததே இல்லை. இவ்வளவு அழகா இருக்காளே. அவள் இவனை பார்த்ததுமே, நீ எப்படி இங்க வந்த, இங்க வராத, நீ திரும்ப போயிரு, என் அத்தை உன்னை பார்த்தா கொன்னு போற்றுவா, இல்லைன்னா வேற ஏதாவது செஞ்சிருவா, அதனால இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இளவரசனோ, நீ யார், இங்க தனியா அந்த அரண்மனையில என்ன செய்யற, வா என் கூட, நான் உன்னை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நான் சொல்றத கேளு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட அத்தைக்காரி வந்துருவா. அவள் வந்து பார்த்தா என்னையும் கொண்டு போட்டுருவா, உன்னையும் கொண்டு போட்டுருவா, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. இவள், ஐயோ என் அத்தைக்காரி தான் வந்துட்டா, இப்போ உன்னை என்ன செய்ய, இப்போ எங்காவது தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு திரைச்சிலைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கோ, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒளிச்சு வைக்கிறா. அவனும் திரைச்சிலைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறான். அத்தைக்காரி வர்றா. வரும்பொழுதே பூமி அதிரும்படி வர்றா. வந்து இவளை ஒரு மாதிரி சந்தேக கண்ணோடு பாக்குறா. யாரோ அரண்மனைக்குள்ள வந்த மாதிரி தெரியுதே, உன் முகம் கொஞ்சம் பிரகாசமா இருக்கே, யார் வந்தா, உண்மையை சொல்லிரு அப்படின்னு அத்தைக்காரி கேக்குறா. இல்லத்த, யாருமே இங்க வரலையே, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அத்தைக்காரி, வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேணாம், இன்னும் 7 நாள்ல என்னோட மகன் வந்துருவான், வந்ததும் அவனுக்கும் உனக்கும் கல்யாணம், ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாவது தப்பிக்கணும்னு நினைச்ச உன்னை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவள் போயிட்டா அப்படின்னு நல்லா தெரிஞ்சதும் அந்த இளவரசனை கூப்பிட்டு, பாத்தியா என்னோட அத்தைக்காரி, நல்ல வேளை உன்னை பார்க்கல, உன்னை பார்த்திருந்தா கொன்னே போட்டிருப்பா, சரி சரி நீ கிளம்பு, இங்க இருக்காத, நீ இங்க இருக்க இருக்க உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன், நீ யார், உன்னோட ஊர் எது அப்படின்னு கேட்க, நான் பக்கத்து நாட்டு இளவரசி, ஒரு நாள் நான் என் தோழிகளோட தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருந்தேன், அன்னைக்குதான் என் அத்தை என்ன பார்த்தா, அவள் ஒரு சூனியக்காரி, பார்த்ததுமே என்னை அப்படியே தூக்கிட்டு வந்து என் மகனை நீதான் திருமணம் செஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிறை வச்சுட்டா.
இன்னும் ஒரு வாரத்துல என்னோட திருமணம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்றா. இளவரசன், நான் உன் அத்தைய கொன்னு போட்டுட்டு உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். அவள், என் அத்தையை யாராலும் கொல்ல முடியாது, அவளோட உயிர் அவள்கிட்ட இல்ல, வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு அந்த பெண் சொல்றா. அதுக்கு இளவரசன், நீ அவள் உயிர் இருக்கும் இடத்த மட்டும் கேட்டு சொல்லிரு, நான் அவளை கொன்னுட்டு உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ அந்த விஷயத்த மட்டும் சொல்லவே மாட்டாளே, ஆனா இந்த விஷயத்த போதை மயக்கத்துல தான் என்கிட்ட அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருப்பா, அதனால போதைய கொடுத்து அவகிட்ட உண்மையை கேட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் எப்படின்னு திட்டம் போடுறாங்க. அடுத்த நாள் ஆயிருச்சு. வழக்கம் போல அத்தக்காரி வர்றா. இளவரசன் திரைச்சிலைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறான். அந்த பெண் சோகமயமா ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கா. அத்தை அவளை பார்த்து சிரிக்கிறா. அவளும் பாசத்தோடு சிரிக்கிறா. பிறகு, அத்தை, நான் உங்களுக்கு ஆசையா சமையல் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அத்தை, இன்னைக்கு என்ன புதுசா பாசம், ஆனாலும் இன்னைக்கு நான் பசியோட தான் வந்திருக்கேன், சாப்பாடு போடு, நல்லா சாப்பிட்டு சின்ன தூக்கம் போட்டுறேன் அப்படின்னு சொல்ல இவளும் சாப்பாடு வைக்கிறா. அத்தை நல்லா சாப்பிட்டு, பரவாயில்லையே, உன் கைப்பக்குவம் நல்லா இருக்குதே, என் மகன் கொடுத்து வச்சவன்தான், உன் சாப்பாட்டிலே மயங்கி உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு மயங்கி போதையில உளர ஆரம்பிக்கிறா. ஏன்னா சாப்பாட்டுல போதை பொருளை கலந்து கொடுத்ததால தன்னை மறந்து அத்தைக்காரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ இவள், அத்தையே, உன்னோட உயிர் உன்கிட்ட இல்ல அப்படின்னு அடிக்கடி சொல்லுவியே, அப்படின்னா உன் உயிர் எங்க இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு அத்தைக்காரி, ஆமா, என் உயிர் என் உடம்புலே இல்ல, ஒரு பறவையோட உடம்புல இருக்கு, அந்த இடத்துக்கு போறதுனா ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்ல, இந்த பெண், சொல்லுங்க அத்தை, நான் மட்டும் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அத்தை, நீ என்னோட மருமகளாக போற, உனக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இவளும் அந்த இளவரசனும் கவனமா கேக்குறாங்க. என்னன்னா, இந்த தீவுக்கு அப்பால ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுல ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை 3 தடவை சுத்திட்டு 3 தடவை கைய தட்டுனா மரத்துக்குள்ள ஒரு கதவு திறக்கும். அதுக்குள்ள போனா ஒரு குகை இருக்கும். குகைக்குள்ள ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கும். அந்த சிங்கம் ரொம்ப பசியில இருக்கும். யாரா குகைக்குள்ள வர்றது, அவங்கள அடிச்சு சாப்பிடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கும். அதனால யாரு போனாலும் செத்து போயிருவாங்க. அதையும் மீறி போனா அங்க ஒரு கூண்டுக்குள்ள ஒரு அதிசய பறவை இருக்கும். அந்த கூண்டை தொட்டா உள்ள இருக்கிற பறவை மாயமா மறைஞ்சு போயிரும். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்குது. கூண்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கதவு ஒண்ணு இருக்கும். கதவை திறந்தா ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுக்கிட்டு கூண்டை திறக்கலாம். கூண்டை திறந்து அந்த பறவைய கொன்னுட்டா என்னுடைய உயிர் பிரிஞ்சு போயிரும், நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாகி விழுந்துட்டா அத்தக்காரி. அவள் சொன்னதை கேட்ட இளவரசன் அவள் சொன்ன மாதிரியே காட்டுக்குள்ள மரத்தை சுத்தி கைய தட்டி குகைக்குள்ள போறான். சிங்கம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்க இவன் இடுப்புல சொருகி இருந்த வாளை எடுத்து சிங்கத்தின் மீது வீசுறான். சிங்கத்தோட கழுத்துல வாள் குத்தி சிங்கம் துவண்டு போய் விழுந்தது. பிறகு அவள் சொன்ன மாதிரியே பட்டனை அழுத்தி கூண்டை திறந்து பறவைய பிடிச்சு ரெக்கைய கால்களை திருகுறான். இங்க அத்தக்காரியோட கை கால் துண்டா போயிருச்சு. பிறகு தலைய திருகி பறவைய கொன்னதும் இங்க அத்தக்காரி செத்து போயிடுறா. 2 பேருமே தப்பிக்கிறாங்க. பிறகு அந்த இளவரசன் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.